Hello friends, welcome back to my channel Cook with Junction Tamil. ஒரு protein rich ஆன பருப்புருண்டை குழம்பு ரெசிபி பார்க்கணுன்னா இந்த ரெசிபி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். யாரெல்லாம் பருப்பெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்குங்க. என்னோட வெர்ஷன் ஆஃப் பருப்புருண்டை குழம்பு. இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பருப்பு அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 3 மிளகா, சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து மிக்சி ஜாரில் உடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இது 3ஐயும் ஒரு கை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் வடிகட்டிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 10 பல் பூண்டு, 1 கை அளவு சோயாவை நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் 10 சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி. இப்போ இதில் நல்லா பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ இது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாங்க. இது உருண்டை தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இந்த பருப்பு மாவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வராது. ஊற வைக்கிற அந்த ஈரப்பதத்திலேயே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய், சோம்பு கொஞ்சம் அரைக்கணும். அதுக்கு இந்த அளவுக்கு தேங்காயும் 1/2 ஸ்பூன் சோம்பும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கடுகு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 10-15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணி சேர்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் முழுசாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். போட்டதுக்கு அப்புறமா 1 கையளவு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 பெரிய தக்காளியை நல்லா விழுதாக அரைச்சி ஆட் பண்ணணும். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2-3 நிமிஷம் இதை வதக்கி விட்டிங்கனாலே அந்த எண்ணெயில் பிரிய ஆரம்பிக்கும். இதில் தக்காளி நல்லா வேகிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் காரம் குழம்பு மிளகாய் தூளில் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போயிடும். புளி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த பருப்பு உருண்டைகளை மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. நம்ம வேக வச்சு போட போகிறதில்ல, டைரெக்டாக நம்ம குழம்புலையே போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல், ஒன்று மேலே ஒன்று போடாமல் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ஓகே. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக அந்த குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு தண்ணி இருக்குது, அதனால் இதுக்கு மேலே ஒன்றா வச்சு டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. போட்டோன்னே நம்ம கிளறக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த ஹீட்லேயே பருப்பு உருண்டையெல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாவே பருப்புருண்டையெல்லாம் வெந்திருக்கு, 3/4 வாசி வெந்திருக்கு. இப்போ இது உடையாது, 3/4 பாகம் வெந்திருக்கு. உள்ளே கொஞ்சம் இன்னுமே வேகணும். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு மேலே வர சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சோம்பு விழுது அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப நம்ம தண்ணி ஆட் பண்ணி பருப்புருண்டை எல்லாமே 3/4 பாகம் தான் வெந்திருக்கு. ஸோ தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கொதி விட்டோம்னாலே ஃபுல்லாகவே வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம குழம்ப இறக்கிடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா
இது நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து கொதிநிலை வரும்போது நம்மளுக்கு குழம்பு ரொம்ப கெட்டியாகி கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சோயா கேஸ் ப்ராப்ளமாக இருக்கும். அது போக 3 பருப்பும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால நம்ம இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் இதை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 3/4 பாகம் வெந்திருக்கிற அந்த பருப்புரண்டையும் வேகணும். அதனால இதை மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா தேங்காயோட பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் பருப்புரண்டையும் எல்லாமே நல்லா ஃபுல்லாக வெந்துடும். ஓவர் குக் ஆனால் தான் உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சோயாவை ஆட் பண்ணியிருக்கேங்க. சோயா சங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சங்க்ஸ் வந்து உள்ளே பைண்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஹார்ட் ஆகாது. பருப்பு மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் ஹீட்டில் வச்சு எடுத்திங்கனாலே நம்மளோட சூப்பரான சோயா பருப்புருண்டை குழம்பு ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி சோயா ஆட் பண்ணுறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உள்ள பருப்புருண்டையெல்லாம் சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செஞ்சு காமிச்ச இந்த சோயா பருப்புருண்டை குழம்பு உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.